எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க, வண்டியை விட்டு இறங்கலன்னு மைக்கு போடுங்க. வீரப்பம் பண்ணி நிற்கிறாங்க, நல்லது செய்வாங்க. இந்தாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி வரிசையின் 10 நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் மரவாதி மக்கள் என்னுடைய தந்தையினுடைய கடைசி ஆசை கண்டிப்பா இலங்கைக்கு போய் அங்க உள்ள மக்களுக்கு பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் சேர்ந்து அவர்களுக்கு போராடி தமிழ் தேசியத்தை உலகம் இன்னும் நிலநாட்டணும். எல்லா உயிரையும் உயிரினத்தையும் நேசிக்கணும், உரிமையை பாதுகாக்கணும். எல்லாருக்குமே இந்த உலகம் சமம். ஏழ்மையான மக்களுக்கு ஒரு மாதிரி இல்ல, பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல. எல்லாருக்கும் இந்த உலகம் சமம், நியாயம் சமம், உயிர் சமம். இதை நிலைநாட்டணும். என் மக்களுக்காக நான் நிக்கணும். என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க. நான் கண்டிப்பா என் மக்களுக்காக வந்து நின்று நான் அரசியல்ல வந்து என் மக்களை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அதோட அவரை இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனா அவரை இல்லாம பண்ணியிருந்தாலும் அவருடைய மகனாகி என்ன வந்துட்டு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்காரு உங்களுக்காக. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் எங்க வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா வளர்க்காத குழந்தையா இருந்து பொதுமக்கள் ஒரு வில்லேஜ்ல, ஒரு சின்ன வில்லேஜ்ல அங்க இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்களாலதான் நான் வளர்க்கப்பட்டேன். இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இந்த ஒரு சூழலுக்காகவும் இந்த ஒரு நேரத்துக்காகவும் என் தந்தை விட்டுட்டு போன அந்த கனவை, அந்த செயலை நான் கண்டிப்பா கையில் எடுத்து ஏழ்மையில் வாழும், ஏழ்மையில் கஷ்டப்படும் என் மக்களுக்காக உறுதுணையா நின்று இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியலை சம்பாதனையா பாக்குறாங்க. ஆனா நான் வீரப்பனார் அவர்களுடைய மகளாக இருந்து அரசியலை சேவையாக பார்த்து என் மக்களுக்கு துணை நின்று அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பருமூர்ல எத்தனையோ மலைகள் இருந்தது, குன்றுகள் இருந்தது. இது பக்கத்துல இருக்க மாநிலத்துக்கு வெட்டி எடுத்துட்டு போறாங்க. நம்ம சொத்தை, நம்மளோட மண்ணில் இருக்கிற சொத்தை வெட்டி எடுத்துட்டு போய் இன்னொரு மாநிலத்துக்கார வந்துட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்கிற இயற்கை வளத்தை அழிச்சு நமக்கு அநீதி இழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு பவரா போய் அவங்க கிட்ட ஏன்னு கேள்வி கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நபர்கள் தப்பான நபர்கள் என்பதால் மட்டும்தான். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஒரு வாழ்க்கையின் அடிப்படை தேவை கூட இல்லாம இதே கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்துல இது வரைக்கும் நாம் பார்த்துட்டு வந்ததுல நீர் வசதி, ரோடு வசதி, சரியான பள்ளி வசதி, கவர்மெண்ட் பள்ளிகள் சரியா இயங்காம செய்யணும் என்று மருத்துவமனைகள் அவ்வளவு தரத்தோட ஒரு ஸ்பெஷலா ஒருத்தவங்க வச்சு நடத்துற மருத்துவமனை ஈக்குவலா வந்து ஒரு கவர்மெண்டால கொடுக்க முடியும். பள்ளியையும் தனியார் பள்ளி அளவுக்கு குவாலிட்டியா கவர்மெண்டால கொடுக்க முடியும். நம்ம அவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம் ஒவ்வொரு பொருளுக்கும். நம்ம வருமானம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா செலவையும் சேர்த்து ஏத்திருக்காங்க. காலையில ஏந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை போராட்டம். நம்ம நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. அடுத்த தலைமுறையினோட நம்ம குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுறது? இது எல்லாத்தையும் கண்டிப்பா தட்டு கேட்கணும். இத மக்கள் இடத்துல மக்களுக்காக துணை நின்று இந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கணும். இவர்கள் பண்ற தப்ப வெளியே கொண்டு வரணும். எல்லா சட்டத்தையும் கையில எடுத்துக்கிட்டு நியாய தர்மத்துக்கு எதிராக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. ஆனா இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க அன்னைக்கு அந்த இடத்துல போய் நிக்கிறது இல்ல. எந்த இடத்துலயும் எதுக்காகவும் பாதுகாப்பா அவங்க வந்து நிக்கிறது கிடையாது. அப்ப கண்டிப்பா சரியான தலைமைய நம்ம செலக்ட் பண்ணணும். 1000 ரூபாய் 500 ரூபாய் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டை விற்கிறதுக்கு பின்விளைவு 5 வருடம் வாழ்க்கை போராட்டம். கண்டிப்பா இத உணர்ந்து
வந்துட்டு பொதுமக்கள் மக்கள் வளர்த்திய குழந்தை அப்படின்றதுனால அந்த நன்றியை என் மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒவ்வொரு உயிரையும் வாழ்க்கையில மதிச்சு நடக்கணும். ஒரு உயிரை எல்லா உயிரையும் காப்பாற்றி அவங்களுக்கு எப்படி எங்க அப்பா பாதுகாப்பு கொடுத்தாரோ அவர் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு கொடுத்தார். நான் கருத்தியல் ஏந்திய பாதுகாப்பு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி இனி இந்த நாடாளுமன்றத்துல என்ன அநியாயம் நடந்தாலும் நானும் நாம் தமிழர்கள்ல உள்ள தம்பிகளும் சேர்ந்து மக்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் தட்டி கேட்டு மக்களோட துணையா இருந்து மக்கள் சேவை செய்வேன். கண்டிப்பா இதற்கு நல்ல ஒரு தலைமையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்னோட அப்பாவோட கனவை நான் வென்றெடுக்கணும். இதுக்கு நீங்களாம் எனக்கு உறுதுணையா இருந்து மைக் சின்னத்துல ஓட்டு போட்டு என்னை ஆதரிக்கணும். ஜெயிச்ச உடனே நான் மறைந்து விட மாட்டேன். திரும்ப 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 உங்ககிட்ட வந்து நிற்பேன். உங்களுக்கான சேவைகளை செய்யறதுக்காக உங்களோட தேவைகளை கேட்டு மக்களோடவே ஒரு பிள்ளையாய் நான் நிற்பேன். நன்றி. எங்களுக்கா சொன்னது போல சொன்ன சொல் தவறாத வீரப்பனார் போல அவரின் விதையும் எங்களக்கா வித்யாராணி வீரப்பனும் சொன்ன சொல் தவறாது. இதோ இந்த மக்களிடத்தில் செய்தி கொடுத்த சத்தியத்தை காக்க வென்று இதே கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து 6 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உறுதியாக தீர்வு காணுவார் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாகவும் விளம்பரமாகவும் கூறிக்கொள்கிறேன். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம் வரிசை எண் 10 நாம் தமிழர் கட்சி சின்னத்தில் ஒரே ஒரு குத்து. வரிசை எண் 10 நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்துல ஒரே ஒரு குத்து. ஓட்டை போட்டுட்டு நீங்க வீட்டுல இருங்க. நாங்க பாத்துக்கிறோம். எங்க அக்கா வீரப்பனாரின் விதை சந்தன வீரப்பனார் அவர்களின் மூத்த மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் சொல்லியதை செய்வார் என்பதை இந்த தருணத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். எனது அருமை மக்களே, எனது அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான். வரிசையின் 10 நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்திட்டு நீங்க வீட்டுல இருங்க. அப்புறம் நாட்டை பாருங்க நாங்க எப்படி மாத்துறது. இங்க இது வரைக்கும் 500 1000 கொடுத்து வாக்கை வந்து விலைக்கு வாங்குனதெல்லாம் போதும். நீங்க காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா அது நம்ம காசு. ஆனா ஓட்ட போடும்போது சிந்திச்சு போடுங்க. நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்துல போடுங்க. வரிசையின் 10 நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம். நீங்க காசை வாங்கிக்கோங்க. அந்த காசு நமக்கான காசு. ஆனா இங்க உள்ள அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய ஊழல் லட்சத்திற்கான பணம் வெறும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து விடாது. அந்த 500 1000 5 ஆண்டுகளுக்கான தேவையை பூர்த்தி செய்யாது. நம்ம மக்களை அவர்கள் வெறும் 500 1000 கொடுத்து 5 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் அக்கா ஒன்று இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தின் பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து விதமான உதவிகளையும் செய்வார். உங்கள் குழந்தைகளின் கல்வி வளத்தை மேம்படுத்தி கொடுப்பார். உங்கள் வாழ்வை இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றுவார் என்பதை நான் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக இந்த நாடை திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட பாராளுமன்ற தொகுதியாக மாறும். அதற்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம். மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம். மைக்கு சின்னம் எங்கள் தலைவர் மேதவே பிரபாகரன் அவர்களின் சின்னம். மைக்கு சின்னம் எங்கள் எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார் அவர்களின் சின்னம். மைக்கு சின்னம் எங்கள் உயிரண்ணன் செந்தமிழின் சீமான் அவர்களின் சின்னம். மைக்கு சின்னம் எங்கள் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களின் சின்னம். மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் இதோ எங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் எங்கள் எல்லை காத்த மாவீரன் சியான் சந்தன வீரப்பனார் அவர்களின் மூத்த மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்களது பொன்னான வாக்கினை நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்தில் செலுத்தி எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்து இந்த உலக தமிழர்களின் குரலை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்யுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். எனது தாய் தமிழ் சொந்தங்களே, நாம் தமிழ் கட்சியின் மைக்கு சின்னத்துல வாக்களிங்க. வரிசையின் 10 நாம் தமிழ் கட்சியின் மைக்கு சின்னம். மறந்துடாதீங்க மக்களே. விவசாயத்தை காக்க நாம் தமிழ் கட்சியின் மைக்கு சின்னம். ஊழலை ஒழிக்க
நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம். வேலை வாய்ப்பை குறைக்க நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம். லஞ்சத்தை ஒழிக்க நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னம். மறந்துடாதீங்க மக்களே. குரலாக பாராளுமன்றத்தில் கருத்துரைப்பதற்காக எங்கள் அக்கா வீரப்பனாரின் வாரிசு வித்யா வீரப்பன் அவர்கள் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மக்கள், என் தாய் தமிழ் உறவுகள், ஒரே முறை இந்த பிள்ளைகளின் லட்சிய சின்னமா மை சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். வாக்கு செலுத்தி பெருவாரியான கனிமல கொள்ளைகளுக்கு எதிராக எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் அவர்கள் ஒரே முறை உங்கள் பொன்னான வாக்குகளை மைச்சினத்தில் செலுத்துங்கள். சரிடா. இருக்கட்டும். அவரின் வாரிசு நம் கருவளை மாவட்டத்தை காப்பதற்காக வந்திருக்கிறது. என் அன்பு மக்களே, சந்தன வீரப்பனின் வீர விளையான எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் அவர்கள் இதோ உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை ஒரே முறை மை சின்னத்தில் அழுத்துங்கள். வரிசை எண் 10 ஒரே ஒரு குத்து. என் அறிவில் சிறந்தவர்களே, நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் குறைகளை, இந்த மாவட்டத்தினுடைய குறைகளை பாராளுமன்றத்தில் கர்ஜிக்கும் வீரத்தின் விதையாக நிற்கிற எங்கள் ஐயா வீரப்பனாரின் மகள் உண்மையாக சத்தியமாக உங்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவார். எவ்வித ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். பணநாயகத்தை ஒழித்து சனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் என் அன்பு மக்களே, ஒரே முறை எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை மை சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள்.
ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்திற்கு எதிராக, கனிவள கொள்ளைகளுக்கு எதிராக, பெண்ணிய அடிமைத்தனத்திற்கு எதிராக, இன்னும் எத்தனையோ கொடுமைகளுக்கு எதிராக உங்கள் வயிற்றில் பிறந்தவள், உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க வந்தவள், வீரத்திலேயே அடையாளமாக நின்ற எங்கள் ஐயா வீரப்பனாரின் வாரிசு சந்தன வீரப்பனின் மகள், வீரம் குறையாத வித்தாக இதோ உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் கர்ஜிக்கும் புலியாக உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். என் அன்பு மக்களே, மறவாதீர்கள், மறந்தும் நின்று விடாதீர்கள். இந்த பொன்னான வாக்குகளை வாய் சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஜனநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க என் அன்பு மக்கள் ஜனநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க என் அன்பு மக்களே